எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஹைதராபாத் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை பாத்திரத்தில் நம்ம தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எப்போவுமே நம்ம சிக்கனை கழுவி வச்சுட்டு அதோடு அப்படியே திடாமல் இப்படி கையை வச்சு எடுத்து போட்டோம்னா தண்ணி இல்லாமல் இருக்கும். இதில் இப்போ நம்ம கலருக்காக காஷ்மீரி சில்லி தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அப்புறம் சாதாரண வத்தல்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 50 கிராம் அளவு நம்ம எடுத்துருக்குறோம். அதையும் இதில் சேர்த்துடலாம். 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு நம்ம 50 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு கிலோ அரிசிக்கு நம்ம 400 கிராம் அளவு பல்லாரி எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அதை நம்ம இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 1/4 பங்கு அளவு நம்ம இதில் இப்போ சேர்த்துடலாம். அதை நான் கடைசியாக பட்டை, ஏலக்காய், கிராம்பு தூள் மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். இதுக்கு ஒரு 200 கிராம் அளவு நம்ம கெட்டி தயிர் எடுத்துக்கலாம். 1 கிலோவுக்கு 200 கிராம் தயிர் கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு உப்பு தேவைப்பட்டுச்சு. கூடவே ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 100 மில்லி அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா இப்போ கலந்து விட்டுடலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 மணி நேரம் இதை நம்ம ஊற வச்சிடலாங்க. ஊற வச்சா தான் நல்லா ஒரு டேஸ்டியாக இருக்கும். அதனால் 2 மணி நேரம் ஆகட்டும். இப்போ ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சுருக்குறோம். அதில் பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கூடவே 20 நிமிஷம் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸையும் இதில் சேர்த்துடலாம். இதில் நம்ம உறுதியாக இருக்கிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். அப்படின்னா தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நிலமை 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டால் சாப்பாடு ஒட்டாது. நம்ம ஏற்கனவே மசாலாலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, இதையும் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டால் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே நல்லா வந்துடும். பொலன்னு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொலன்னு வந்தாலே போதும். ஒரு பாதி அளவு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு லெமனையும் நம்ம இதில் புழிஞ்சி ஊற்றிக்கலாம். இது ஒரு வடிகட்டி எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த சாதத்தை. இப்போ பாருங்கள், நம்ம 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். கறி கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அரிசியை நம்ம இதில் சேர்த்துருவோம். அரை வேக்காடு இந்த சாதம் வெந்திருக்குது. நம்ம இது கூட நல்லா சேர்த்து இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா குழம்பு தெரியாத அளவுக்கு நம்ம இதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதில் நம்ம கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். மல்லி இலை, புதினா இலை சும்மா கொஞ்சமாக 2 சேர்த்துக்கலாம். அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கூடவே நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்கிற அந்த பல்லாரியை எடுத்து சேர்த்துக்கலாம்.
மேலே நம்ம திரும்பி ஒரு லேயர் அரிசி சாதத்தை சேர்த்துடலாம். திருப்பி நம்ம மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தூள், லைட்டாக 2 இனுக்கு மல்லி இலையும் மேலே தூவிக்கலாம். இது வந்து இப்படி லேயர்லேயே செஞ்சால் தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும். திருப்பி நம்ம கொஞ்சம் சாதம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக ஒரு 50 கிராம் அளவு நெய் எடுத்து உருக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். நான் கலருக்காக கொஞ்சம் குங்குமப்பூ ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதையும் நான் இதில் சேர்த்துடலாங்க. இது முற்றிலும் ஆப்ஷனில் தான். நீங்கள் கலருக்கு சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னு தேவையில்லை. நான் கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்காக கொஞ்சம் குங்குமப்பூ ஊற வச்சு அதை நம்ம இதில் சேர்த்துருக்கோம். அதை நெய்யில் தான் சேர்த்துருக்குறேன். நம்ம பட்டை, ஏலக்காய் பொடி மட்டும் இதில் லைட்டாக தூவிடலாம். பாருங்கள், நம்ம வடிகட்டி வச்சுருக்க தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதையே நம்ம வடிகட்டாக வச்சுக்கலாம். பாருங்கள், மேலே ஒரு மூடி வச்சு நம்ம வடித்து வச்சுருக்க அந்த தண்ணியவே நம்ம மேலே வச்சிட்டோம் வெயிட்டுக்கு. பத்து நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். லேயராகவும் நல்ல ஒரு உதிரியாகவும் இருக்குது பாருங்கள் ஹைதராபாத் பிரியாணி. இது இப்படியே தான் எடுத்து வச்சு சாப்பிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கிளறி விடுங்க. லைட்டாக சாப்பாடு அப்படி மேலேருந்து பூ போல் எடுத்து நவட்டி விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ரொம்ப போட்டு கிளறக்கூடாது, உடஞ்சிரும். லைட்டாக இப்படி லேயராக எடுத்து சாப்பிடலாம். அப்படியே எடுத்து தான் பரிமாறணும். பாருங்க, சூப்பரான ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம வறுத்த சிக்கனு மட்டன் குழம்பு வச்சுருக்கோம். இது ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இது கூட நான் வறுத்த சிக்கன் வச்சு மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக எங்களுக்கு தெரிவிங்க.